ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 7 எக்ஸைஸ் 7.3ல கொஸ்டின் நம்பர் 4ல இருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் வால்யூம் 1 டெக்ஸ்ட் புக்கோட எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனலில் இருக்க தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4ல இன்டகிரேட் சைன் கியூப் 2x + 1 dx அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கியூப் ஸ்கொயர்ஸ் எல்லாம் இருக்கும்போதோ இல்லை மல்டிபிள் டிவிஷனில் டேர்ம்ஸ் இருக்கும்போதோ நம்மளால டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால இந்த கியூபை பிரிச்சிடலாம். எப்படின்னா sin square 2x + 1 அப்படின்னும் sin of 2x + 1 அப்படின்னும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இது ரொம்ப பேசிக்ல உங்களோட சின்ன கிளாஸ் நம்ம எக்ஸ் கியூப்னு இருக்கிறத எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம்ல, இல்லை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுவோம்ல, அதான் எழுதியிருக்கேன். சைன் கியூப்ன்றத இது வந்து பவர் 1, இது பவர் 2 பிரித்து எழுதியாச்சு. இது சைன் ஸ்கொயர்டும் ஒரு சைனும் இருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்டியூஷன் எடுக்கணும்னா சைனும் காசும் இருந்தால் தானே சப்ஸ்டியூஷன் எடுக்க முடியும். இது உங்களோட சின்ன கிளாஸோட ஐடென்டிட்டி. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது நம்ம எப்பவுமே 1ன்னு படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு இங்கே sin ஸ்கொயர் தீட்டா வேணும்னா இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் அங்கே கொண்டு போனால் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ எங்கேயாவது sin ஸ்கொயர் தீட்டான்ற டேர்ம் இருந்ததுன்னா அதை நம்ம 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இந்த sin ஸ்கொயர்ன்றதை 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் 2x + 1 அங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். மல்டிபிள் பை sin of 2x + 1 dx அப்படின்னு கிடைக்குது. ஸோ எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம். இங்கே இருக்கிற இந்த cos 2x + 1 வந்து tன்னு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். லெட் cos 2x + 1 அப்படின்றத வந்து t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்படி எடுக்கும்போது காசை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் சைன் கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் ஆஃப் 2x + 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். திருப்பி இந்த 2x + 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு 2 வரும்ல, அந்த 2 இங்கே போட்டிருக்கணும். இங்கே வந்து tன்னு எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டின்ல tன்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt/dx. இப்போ கொஸ்டின்ல sin 2x + 1 dxம் தான் வேணும். இந்த மைனஸும் இந்த 2 இங்கே வேண்டாம். அதனால dx இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு -2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அப்போ sin 2x + 1 dx dt/-2 அப்படின்னு கிடைக்குது. நான் எடுக்கும்போதே இந்த மைனஸோட சேர்த்து எடுக்கலாம்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இந்த 1 அங்கே தான் இருக்கு, மைனஸ் இந்த cos 2x + 1க்கு பதிலாக நம்ம எடுத்த tயை போட்டுடலாம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இது t ஸ்கொயர்னு வந்திருக்கு. மல்டிபிள் பை இந்த sin 2x + 1 dx பதிலாக நம்ம dt/-2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். dt/-2 இந்த -2ன்றத 1/-2ன்னு இங்கே ஃப்ரண்ட்ல போட்டுக்கோங்க. ஏன்னா அது வெறும் கான்ஸ்டன்ட் நம்பர் தான், அதனால அது வெளியிலே வச்சுக்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் சப்ட்ராக்ஷனில் தான் இருக்காங்க. இவங்கள தனியாக இன்டகிரேட் பண்ணிடலாம், இவங்கள தனியாக இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ -½ ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் 1 × dt தனியாக பண்ணணும், இன்டகிரேஷன் ஆஃப் t² dt தனியாக இன்டகிரேட் பண்ணிடணும். ஸோ -½ அப்படியே இருக்கு. 1 பண்ணும்போது வெறும் dt தான், dt பண்ணால் நமக்கு tன்னு கிடைக்கும். -t² பண்ணும்போது t⁻3/3ன்னு கிடைக்கும். ஏன்னா x⁻n ஃபார்மில் இருக்கு. x⁻n + 1/n+1 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். tக்கு பதிலாக நம்மளோட சப்ஸ்டியூஷன் என்னன்னு பாருங்க, cos of 2x + 1. ஸோ -½ அப்படியே இருக்கு. இது cos of 2x + 1 அப்படின்னு tயை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் இங்கே t³ cos cube of 2x + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் ஒரு 3 இருக்கு. இங்கே பக்கத்தில் +c அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, sin cube x மல்டிபிள் பை cos cube x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் மல்டிபிள் இருக்கு, நம்மளால டைரக்டா என்ன பண்ண முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ போன கொஸ்டின் மாதிரியே தான் இதே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண போறோம். நான் இந்த cos cube x இங்கே அப்படியே வச்சுக்கிறேன். நம்ம எதை வேணாலும் பிரிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். sin cube x பிரிச்சு sin squared x மல்டிபிள் பை sin x அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம். இங்க வந்து dx. sin squared x வந்து நம்மளோட பேசிக் ஃபார்முலால sin squared xன்னு இருந்தால் நம்ம அது என்னன்னு மாற்றி எழுதிக்கலாம்னா 1 - cos squared x அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம், முதல் ஐடென்டி யூஸ் பண்ணி. ஏன்னா sin squared + cos squared தான் 1 ஆச்சு. ஸோ அதான் இங்கே எழுத போகிறோம். ஸோ இங்கே வந்து cos cube x இருக்கு, இங்கே 1 - cos squared x இருக்கு, இங்கே ஒரு sin x அப்படின்ற டேர்ம் இருக்கு. sin x dx. இந்த காஸ் இங்கே உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ cos cube × 1 வந்து cos cube xன்னு வந்திருக்கும். மைனஸ் cos cubeம் cos squareடும் மல்டிபிள் பண்ணும்போது cos⁻5xன்னு வந்திருக்கும். ஸோ இது வந்து பைனாமியல் இருக்கு, பக்கத்தில் ஒரு sin x dx இருக்கு. ஸோ sin x dx வரணும் அப்படின்னா இது ஆக்சுவலி திருப்பி மல்டிபிள் தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ஸ்டியூஷன் எடுக்க போறோம். நம்ம t = cos x எடுத்துக்கலாம். ஸோ cos x tன்னு அசியூம் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது என்ன ஆகும், dt/dx ஆகிடும். cos x இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -sin xன்னு வரும். ஸோ மைனஸ் டேர்ம் இங்கே இல்லை, ஸோ மைனஸ் இங்கேயும் dx அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ -dt =
sin x dx அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த sin x dx நம்ம மைனஸ் dt அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ்ன்ற இடத்துலலாம் t போடணும். அப்போ இது t பவர் 3 மைனஸ் t பவர் 5 இன் sin x dxன்றது வந்து மைனஸ் dt. dt இங்கே போட்டுட்டு மைனஸ் சைன் இப்படி வெளியில் வச்சுக்கோங்க. இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். x பவர் n dxன்னு இருந்துச்சுன்னா இன்டகிரேஷனுக்கு x பவர் n + 1/n+1 வரும். இங்கே பக்கத்தில் ப்ளஸ் c. இப்போ இங்கே மைனஸ் அப்படியே வச்சுட்டு t கியூபை பண்ணும்போது t பவர் 3 + 1/3+1, t பவர் 4/4, t பவர் 5 பண்ணும்போது 5 + 1/5+1 அப்படின்னு வந்துடும். இங்கே பக்கத்தில் ப்ளஸ் c இருக்கு. இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் டீக்கு பதிலாக இந்த காசை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் காஸ் டு த பவர் 4x/4, இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். காஸ் பவர் 6x/6 பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். இதில் sin x, sin 2x, sin 3x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 டேர்ம் மல்டிபிள் இருக்குது. 2 சைன் ஃபார்மில் இருக்குல்ல. இப்போ sin x × sin y வந்து அடிஷனோ சப்ட்ராக்ஷனுக்கோ மாற்றோன்னா இதான் நம்ம ரூல். minus half of cos x plus y minus cos x minus y. இந்த மைனஸை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மைனஸில் இருக்க வேண்டாமல் இப்படி மாற்றி எழுதிடலாம். அப்போ cos x minus y இங்கேயும் cos x plus y இங்கேயும் போட்டோம்னா இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வரும். அந்த இந்த மைனஸை கட் பண்ணிடும். ஸோ sin x × sin y வந்து இப்படி நம்ம எழுத முடியும் டைரெக்டாக. ஸோ இதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த 3 டேர்மில் ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே வந்து dx இதான் கேள்வி. நம்மளுக்கு இன்டகிரேட்னு சென்டென்ஸில் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம இப்படி எழுதிக்கிட்டோம். இதில் 3 டேர்ம் இருக்குது. நம்ம எதை வேணாலும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த sin x இங்கே அப்படியே வச்சிடுறேன். இவங்க 2 பேருக்கும் sin x sin y ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்போ half ஆஃப் இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2xும் ஒய்க்கு பதிலாக 3xும் அப்ளை பண்ணணும். அப்போ cos x minus y அப்படின்னு இருக்குது. அப்போ 2x minus 3x அப்படின்னு வரும். மைனஸ் cos ஆஃப் x plus yக்கு 2x plus 3x அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ எழுதிட்டோம் dx. இதில் 1/2ன்றது வெறும் மல்டிப்பிளில் தான் இருக்குது. நம்ம எடுத்து வெளில போட்டலாம். ஸோ half ஆஃப் உள்ள வந்து sin x இருக்கு, மல்டிபிள் பை உள்ள cos ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆஃப் 5x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம அதை ப்ளஸ் காஸ் தீட்டான்னு தான் எழுதுவோம். ஏன்னா 4th குவாட்ரண்ட்டில் காஸ் வேல்யூ பாசிட்டிவ். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்றதை நம்ம என்னென்னு எழுதினா போதும், காஸ் எக்ஸ்ன்னு எழுதினா போதும். இந்த வெளியில் இருக்க sin x உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா sin x × cos xன்னு வந்துடும். அப்போ sin x cos x. அப்புறம் sin x இவங்க கூட மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் sin x cos 5x அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dx. இப்போ sin x × cos xன்னு கிடச்சிருக்கு. ஃபார்மேட் மறுபடியும் மல்டிபிளில் தானே இருக்குது. நம்மளோட பேசிக் ரூல்ஸ் பாருங்கள். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம். sin x × cos yன்றது யாரோட ஃபார்முலா? 2 சைனோட அடிஷன். half ஆஃப் sin x plus y plus sin x minus yயோட ரூல். இப்போ sin x × cos yன்னு இருந்தால் இந்த பேட்டர்னில் நம்ம அடிஷனுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த வெளியில் இருக்க ஹாஃப் அப்படியே இருக்குது, இன்டகிரேஷனும் அப்படியே இருக்குது. இது sin x, இது cos x, இதே பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். அதாவது ஒய்க்கு பதிலாக எக்ஸ் போடணும். இதான் ஃபார்முலா. ஹாஃப் ஆஃப் sin x plus y, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. sin x plus x அப்படின்னு போட்டுடலாம் இங்கே. ஸோ அடுத்து இங்கே ப்ளஸ் sin x minus xன்னு போட்டுடலாம். மேம் இது வந்து sin x cos x ரூல் யூஸ் பண்ணி sin 2x/2ன்னு போடலான்னா நீங்கள் போட்டுக்கலாம். அது கூட கரெக்டு தான். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிட்டோம். அடுத்து இவங்க 2 பேருக்கும் இதே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறோம். மைனஸ் ஹாஃப் ஆஃப் இது sin x, இது வந்து உங்களோட cos y. இப்போ நம்மளோட ஃபார்முலா படி sin x plus y வரணும்ல. அப்போ x plus 5x அப்படின்னு போடணும். ப்ளஸ் sin ஆஃப் x minus yக்கு வந்து இந்த எக்ஸும் இந்த 5xஐ சேர்த்து x minus 5x அப்படின்னு போட்டிருக்கணும். ஸோ எழுதியாச்சு வித் ரெஸ்பெக்ட் டு dx. இப்போ இவங்ககிட்டயும் ஒரு ஹாஃப் இருக்குது, இவங்ககிட்டயும் ஒரு ஹாஃப் இருக்குது. ஹாஃபை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் இருக்கிற இந்த 1/2 இப்போ ஒரு 1/2 காமனாக வெளில வருது. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே உள்ள sin 2x plus sin 0 மைனஸ் உள்ள எடுத்துகிட்டு போயிடலாம். மைனஸ் sin 6x திருப்பியும் மைனஸ் sin minus 4x அப்படின்னு கிடைக்குது. ஏன்னா 1xல 5xை மைனஸ் பண்ணால் மைனஸ் 4x. இங்கே dx இருக்கு. இப்போ sin ஆஃப் மைனஸ் தீட்டான்னு கிடைக்குது. sin ஆஃப் மைனஸ் தீட்டான்றது வந்து மைனஸ் sin தீட்டா தான். ஏன்னா sin வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டோட வேல்யூ, மைனஸ் தீட்டான்றது வந்து 0 மைனஸ் தீட்டா 4th குவாட்ரண்ட்டில் தான் வரும். ஸோ சைனோட வேல்யூ நெகட்டிவ். அதனால மைனஸ் 4x தான் எழுதணும். இங்கே இருக்கிற மைனஸ் இது என்ன பண்ணிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே வெளியில் நம்மக்கிட்ட ஒரு 1/4 இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் இது வந்து sin 2x, sin 0ன்றது வந்து 0 ஆகிடும். ஸோ ப்ளஸ் இது டேர்மே 0 ஆகிடும். அதை நம்ம விட்டுடலாம். 0 மைனஸ் இந்த இடத்துல ஒரு sin 6x இருக்குது.
இந்த மைனஸ் வெளில வந்துச்சுன்னா இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கிடும். அப்போ இது வந்து sin 4x அப்படின்னு எழுதிட்டு இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dx. இப்போ இவங்க எல்லாமே தனித்தனியாக வந்து என்ன பண்ணிடணும், இன்டகிரேட் பண்ணிடணும். ஸோ 1/4 ஆஃப் இன்டகிரேஷன் வேல்யூ sin 2x வந்து இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் 2x வரும். டினாமினேட்டரில் ஒரு 2 0ன்ற டேர்மை விட்டுலாம், ஏன்னா 0 into anything 0 ஆகிடும். இங்கே மைனஸ் அப்படியே இருக்கும். sin 6x பண்ணும்போது மைனஸ் காஸ் 6x/6 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ப்ளஸ் sin 4x பண்ணும்போது மைனஸ் காஸ் 4x/4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சி இருக்கு. ஸோ இது எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ ஷார்ட்டாக எழுதணும்னா 1/4 ஆஃப் இது மைனஸ் காஸ் 2x/2. இங்கே வந்து இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிருக்கும். ஸோ காஸ் 6x/6 இது ப்ளஸும் மைனஸ் ஆகிருக்கும். அப்போ காஸ் 4x/4 அப்படின்னு எழுதியிருக்கணும். பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 7ல் அதே பேட்டர்ன் பாருங்களேன். 2 சைன் ஃபார்ம் மல்டிபிளில் இருக்குது. ஸோ உங்களை அடிஷனில் கொண்டு வரணும்னா இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதில் முதல்ல மைனஸ் எழுதியிருக்கிறதுனால இங்கே நம்ம மைனஸை ரிமூவ் பண்ணியிருக்கோம். இன்டகிரேஷன் ஆஃப் 1/2 இப்படி இருந்த கொஸ்டினை இந்த பேட்டர்னுக்கு மாற்றும். காஸ் ஆஃப் x மைனஸ் ஒய், எக்ஸுக்கு 4x இருக்குது, இங்கே 8x இருக்குது. ஸோ 4x மைனஸ் 8x மைனஸ் காஸ் x ப்ளஸ் ஒய், அப்போ 4x ப்ளஸ் 8x அப்படின்னு எழுதியிருக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு dx இங்கே இருக்குது. ஸோ ஹாஃப் ஆஃப் உள்ள வந்து காஸ் 8xும் 4xும் மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 4x அப்படின்னு கிடச்சிருக்கும். மைனஸ் காஸ் 12xன்னு கிடைக்குது. ஆட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு dx. ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது வந்து எப்போவுமே ப்ளஸ் காஸ் தீட்டாவாக தான் மாறும், ஏன்னா 4th குவாட்ரண்ட்டோட வேல்யூ. அப்போ இந்த ஹாஃபை வெளில போட்டுருங்க. காஸ் ஆஃப் மைனஸ் 4xன்றது வந்து காஸ் 4xன்னு மாறிக்கும். மைனஸ் இங்கே ஒரு காஸ் 12x நம்மக்கிட்ட இருக்குது, இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dx. இதோட பேசிக் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் ax அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் சைன் axன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் ax பண்ணால் ஒரு a வரும். ஸோ இந்த ஏவை வந்து டெஃபினட்டாக இங்கே எழுதணும். பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டுருங்க. ஸோ இந்த ஹாஃப் அப்படியே இருக்குது. காஸ் 4xை பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் சைன் 4x அப்படின்னு கிடச்சிருக்கும். 4xை பண்ணும்போது ஒரு 4 வரும்ல, அது டினாமினேட்டரில் போகணும். இந்த மைனஸ் அங்கேயே இருக்குது. காஸ் 12xை பண்ணும்போது சைன் 12xன்னு வரும். டினாமினேட்டரில் ஒரு 12 போட்டுருங்க. பக்கத்தில் இந்த ப்ளஸ் சி அப்படின்றத எடுத்து எழுதிடலாம். ஸோ இப்படி எழுதி உங்கள் ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.